மை வி3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, செப்டம்பர் 2ஆம் தேதி இல்லைனா 3ஆம் தேதி எம்டி அவர்கள் பெயிலில் வெளியே வந்துருவார் அப்படின்ற போல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே அவர் உறுதியாக வந்துருவாரா, இல்லை 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா அந்த டேட்டுக்கு அப்புறம் இல்லை இன்னும் ஒரு வாரம் ஆகும் 10 நாள் ஆகும்னு தள்ளி வச்சிருவாங்களா அப்படின்ற போல் நிறைய பேத்துக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அடுத்து இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, எம்டி ஒருவேளை 2ஆம் தேதி இல்லை 3ஆம் தேதி செப்டம்பர் மாதம் வெளியே வந்துட்டார் அப்படின்னா, அவர் வந்த அன்னைக்கே இல்லைனா வந்த மறுநாளே எல்லாத்துக்கும் பேமெண்ட்டை போட்டுருவாரா அப்படின்ற மாதிரி நிறைய பேத்துக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்குது. ஸோ இந்த சந்தேகத்தை நம்ம கிளியர் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே செப்டம்பர் 2ஆம் தேதி இல்லைனா 3ஆம் தேதி கண்டிப்பான முறையில் எம்டி அவர்கள் பெயிலில் வெளியே வந்துருவாரா, வந்த உடனே எல்லாத்துக்கும் பேமெண்ட்டை போட்டுருவாரா அப்படின்ற போல தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த எம்டி 2ஆம் தேதி 3ஆம் தேதி கண்டிப்பான முறையில் வெளியே வந்துருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பெயில் கொடுத்தா தான் வெளியே வர முடியும். ஸோ ஒருவேளை பெயில் அவங்க கொடுக்கல அப்படின்னா வெளியே வர முடியாது. என்னங்க ஆனால் உறுதியாக எல்லாருமே வந்துருவாங்க அப்படின்ற போல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்போ வரமாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுவும் கிடையாது. ஸோ அவர் கன்ஃபார்மாக அவருக்கு பெயில் கிடைக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்காண்டி கன்ஃபார்மாக அவருக்கு பெயில் கிடச்சி வெளியே வந்துடுவார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கம்பெனி மேலே ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ அந்த வழக்கு உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இங்கே செக்ஷன் கிராவிட்டி அப்படின்றது ஒரு 60 நாள் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிறைய பேர் நினைக்கிறாங்க, செப்டம்பர் 2ஆம் தேதி 3ஆம் தேதி எதுக்கு பெயில் அப்ளை பண்ணுறாங்க, அது இடையில இப்பயே கூட அப்ளை பண்ணலாம்ல அப்படின்ற போல் நிறைய பேத்துக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ இந்த செக்ஷன் கிராவிட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா 60 நாள் இருக்குது, சரிங்களா? இந்த 60 நாள் முடியணும். ஏன்னா அவங்க ஒரு கால அவகாசம் கேட்டிருக்கிறாங்க. அதுதான் இந்த 60 நாள் செக்ஷன் கிராவிட்டி அப்படின்ற ஒரு கணக்கு. இந்த 60 நாளுக்குள்ளே நம்ம அடுத்தடுத்து பெயில் அப்ளை பண்ணணும்னு வைங்களேன், அது அவங்க ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, 60 நாள் நாங்கள் கால அவகாசம் கேட்டிருக்கிறோம், விசாரணை போய்கிட்டு இருக்குது. ஸோ விசாரணையே இன்னும் முடியலை, இந்த 60 நாளும் இன்னும் முடியலை. அப்படிங்கும்போது எதுக்கு இடையில பெயில் கேட்குறீங்க, ரிஜெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அதனால தான் இவங்க இடையில ட்ரை பண்ணி பெயில் கிடைக்காது அப்படின்ற காரணத்தினால, சரி ஓகே அந்த 60 நாள் செக்ஷன் கிராவிட்டி டைம் இருக்குது. ஸோ அந்த டைம் முடியட்டும், முடிஞ்சதுக்கப்புறம் 61ஆவது நாள் நம்ம பெயிலுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன காரணத்தை வச்சு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, மக்கள் இந்த மாதிரி வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்போ தான் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்போ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்போ எம்டி வெளியே வருவார், எப்போ எல்லாத்துக்கும் பேமெண்ட்டை போடுவார் அப்படின்ற மாதிரி மக்கள் நிறைய பேர் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்ட 60 நாளுமே அவர் அந்த 60 நாள் கால அவகாசத்துக்கும் அவர் ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு, நீங்கள் நடத்தின விசாரணைக்கு எல்லாத்துக்குமே அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு. இந்த 60 நாளுமே அவர் உங்கள் கஸ்டடியில் தான் இருந்திருக்கிறாரு. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் எல்லா விசாரணையும் முடிச்சிருப்பீங்க. இல்லை ஒரு வேளை விசாரணையை முடிக்கலைனாலும் சரி, நீங்கள் மெதுவாக கூட விசாரணையை நடத்துங்க, அவரை இப்போதைக்கு பெயிலில் விடுங்க, ஏன்னா மக்கள் வெளியே காத்திருக்கிறாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்டை கோர்ட்டில் முன் வச்சு இதன் மூலமாக பெயில் வாங்குறதுக்கான ஒரு யோசனை தான் இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்கு பெயில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு கணக்கு. ஏன்னா ஜட்ஜு கேட்பார், சும்மா சும்மா எதுக்கு இடையில அந்த 60 நாளுக்குள்ளேயே பெயில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வரும். ஸோ அதனால தான் 60 நாள் தான் முடிஞ்சுங்களா சார், இந்த மாதிரி மக்கள் வெளியே வெயிட் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்ட 60 நாளுக்கு அவரும் ஒத்துழைப்பு கொடுத்துட்டாரு. ஸோ இப்போதைக்கு அவரை வெளியே விட்டுருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் கேள்வி கேட்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் அவரை ஃபோன் போட்டு கூப்பிடுங்க. அவர் எங்கே இருந்தாலும் எந்த டயத்துக்கு வேணாலும் நேரடியாக நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்லிடுவார். அவர் இங்கே தான் இருக்க போகிறாரு, வேறு எங்கேயும் போக மாட்டார். நீங்கள் எப்போ விசாரணை கூப்பிட்டாலும் அவர் வருவார். இப்போதைக்கு அவரை வெளியே பெயிலில் விடுங்க, அவர் போய் கம்பெனியை நடத்தட்டும் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை முன் வச்சு, ஸோ அவங்க பெயில் கேட்குறதுக்கு தான் இந்த 60 நாள் அப்படின்ற அந்த செக்ஷன் கிராவிட்டி முழுசாக முடியட்டும், 61ஆவது நாள் நம்ம பெயிலுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கும்போது நமக்கு பெயில் ரிஜெக்ட் ஆகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் செப்டம்பர் 2 இல்லைனா 3 இந்த தேதிகளில் பெயிலை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க. சரி ஓகே, இது உங்களுக்கு டோட்டலாக இப்போ புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த விஷயம் என்னென்னா, நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது இதுதான், செப்டம்பர் 2ஆம் தேதி இல்லை 3ஆம் தேதி, இப்போ செப்டம்பர் 3ஆம் தேதியே எம்டி அவர்கள் பெயிலில் வெளியே வந்துட்டாருன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? அப்போ செப்டம்பர் 3ஆம் தேதி எம்டி அவர்கள் வெளியே வந்துட்டாருன்னா, எனக்கு செப்டம்பர் 4ஆம் தேதி இல்லை செப்டம்பர் 5ஆம் தேதி எனக்கு பணம் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்துருமா, எல்லாத்துக்குமே பணத்தை போட்டுருவாரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா எம்டி வெளியே வந்திருக்காரு அப்படின்னா, ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் இப்போ இன்ன வரைக்கும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் போய்கிட்டு இருக்குதோ அது எல்லாமே அவருக்கு தெரிய வரும்.
ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு அதுக்கான வேலையை ஃபஸ்ட்டு பண்ணுவார். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற பட்சத்தில் இந்த பேமெண்ட் எல்லாத்துக்கும் போடுற விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த பேமெண்ட் வந்து எம்டி வெளியே வந்த அன்றைக்கே எனக்கு கிடச்சிரும், வந்த மறுநாளே கிடச்சிரும் அப்படின்னு யாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. எம்டி வெளியே வந்து 1 வாரம் 2 வாரம் இல்லை செப்டம்பர் கடைசி வரைக்கும் கூட ஆகலாம் எல்லாத்துக்கும் பேமெண்ட் வர்றதுக்கு. ஸோ இப்போ இடையில பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு மெம்பருக்குலாம் வந்து பணம் வந்து போடுறதா சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சா என்ன ஏதுன்னு தெரியல. பாதி பேத்துக்கு போட்டு பாதி பேத்துக்கு நிற்கிதா, இல்லை யாருக்குமே போடலையா, இல்லை எல்லாத்துக்கும் போட்டு முடிச்சிட்டாங்களா அப்படின்னு எதுவுமே தெரியல. ஸோ அந்த கோல்டு மெம்பருக்கான பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகணும். ஒரு வேளை வந்து போடாமல் வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த கோல்டு மெம்பருக்கான அந்த பணமெல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகணும். அதுக்கப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா டைமண்ட் மெம்பர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பேமெண்ட் போடணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து சிஎம் மெம்பருக்கு வந்து போடுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த மாதிரி நாட்கள் வந்து ஆகலாம். அவர் வெளியே வந்தாலுமே பணம் போடுறதுக்கு ஒரு 2 வாரம் 3 வாரம் கூட ஆகலாம். சரிங்களா? இப்போ இந்த ரீசெண்டாக இந்த மே மாதம் வந்து இடையில வந்து யார் வேணாலும் சிஎம்மாக வந்து அப்கிரேட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி போர்ட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மார்ச் மாதம் வந்து பேமெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அந்த டயத்தில் நிறைய பேர் வந்து புதுசாக வந்து மைவித்திரியில் வந்து சிஎம் மெம்பரை ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியும் ஜாயின் பண்ண நபர்கள் நிறையா இருந்திருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் இந்த மை3 ஆட்ஸில் நான் ஒரு க்ரௌன் மெம்பராக வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் இது வரைக்கும் நான் ₹1 கூட அந்த கம்பெனிலேருந்து நான் என்னோட வருமானம்னு ஒன்று கூட நான் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் முதல் பேமெண்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் இப்போ இந்த சிஎம்மாக வந்து யாரெல்லாம் அப்கிரேட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டாக பேமெண்ட் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எதனால் அப்படின்னா இந்த சுச்சுவேஷன்லேயும் மை3 மேலே நம்பிக்கை வச்சு மை3க்கு சாதகமாக வந்து சிஎம் மெம்பராக வந்து அப்கிரேட் ஆகியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த கம்பெனி மேலே நம்பிக்கை வச்சு அவங்க அப்கிரேட் ஆகியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அப்கிரேட் ஆனவங்க இது வரைக்கும் வந்து ₹1 காசு கூட சம்பாதிக்காமல் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நபர்களுக்கு தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக வந்து பேமெண்ட் போடணும் அப்படின்ற போல் சொல்லிக்கிட்டு இருக்கிறதா வந்து தகவல் வந்து வெளியாகிருக்குது. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து தெரியல. நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நிறைய பேர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கலாம், ஏங்க நாங்களும் தாங்க பணம் கொடுத்து சிஎம் மெம்பர் அப்கிரேட் ஆகிருக்கோம். இப்போ எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாதமாக பணமே இல்லை. ஸோ இந்த மாதிரி லோனெல்லாம் கட்ட முடியாமல் கிடக்குது. வீட்டுக்கெல்லாம் வந்து சண்டை போடுறாங்க. அப்போ நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து நினைக்கலாம். ஸோ இது வந்து உண்மையா என்னன்னு தெரியல. சரிங்களா? அதாவது புதுசாக இப்போ ஜாயின் பண்ணவங்களுக்கு தான் ஃபஸ்ட் அமௌண்ட்டுன்ற சொல்கிற விஷயம் வந்து உண்மையா என்ன அப்படின்றது யாருக்குமே இது வரைக்கும் தெரியல. அது எம்டி அவர்கள் வெளியே வந்து அவரே சொன்னால் தான் தெரியும். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? யாருமே அவசரப்பட வேண்டாம். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துட வேண்டாம். சரிங்களா? ஃபைனலாக இந்த கோல்டு மெம்பருக்கு பேமெண்ட் போடலை அப்படின்னா அவங்களுக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்து டைமண்ட் மெம்பர்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க இடையில. ஸோ அவங்களுக்கும் பணம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் லாஸ்ட்டாக ஃபைனலாக சிஎம் மெம்பருக்கான பணம் வரும். எம்டி வெளியே வந்த அன்னைக்கே எனக்கு பணத்தை போட்டுருவாரு, மறுநாளே எனக்கு போட்டுருவாரு அப்படின்ற போல் யாருமே எதிர்பார்த்துக்கிட்டு உங்களுடைய வேலையை விட்டுட்டு நீங்கள் வீட்டில் இருக்க வேண்டாம். எப்பயும் போல் உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பான முறையில் உங்கள் பணம் வர வேண்டிய டயத்துக்கு கரெக்டாக வந்துடும். எம்டி அவர்கள் செப்டம்பர் 2ஆம் தேதி இல்லை 3ஆம் தேதி கண்டிப்பான முறையில் வெளியே வந்துருவாரா வரமாட்டாரா, ஒரு வேளை வந்துட்டாருன்னா அவர் எத்தனை நாளில் பணம் போட்டு முடிப்பார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான அப்டேட்டுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.